150 கிராம் சிக்கன், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் உப்பு, இதை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா அதை குட்டி குட்டியாக பிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சமாக எண்ணெய், அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், இதை சேர்த்து வெடிக்க வச்சுக்கலாம். ஜீரகம் வெடிச்சதுக்கு அப்புறமா 1 கப் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு அது கூட 1 கப் முட்டைக்கோஸ், 1/2 கப் ஸ்வீட் கார்ன், கொஞ்சமாக துருவன கேரட், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதை தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது வந்து காரமே இல்லாமல் தான் நான் செஞ்சுருக்கேன் குழந்தைங்களுக்காக. நீங்கள் வந்து காரம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. வேணா ஃப்ளேவருக்காக பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ அது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா பிச்சு போட்டு வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மைனேஸ் சேர்த்துக்கலாம். எந்த மைனேஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை வீட்டிலேயே செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். நான் இங்கே வந்து கடையில் வாங்கின மைனேஸ் தான் சேர்த்துருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி ஸ்வீட் சாஸ் இருக்குல்ல, அதை சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த ஸ்டஃபிங் வந்து பைண்ட் ஆகிறதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரெட்ல வந்துட்டு நம்ம இதை ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். பிரெட் நான் ஆல்ரெடி ஒரு சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், இன்னொரு சைடு டோஸ்ட் பண்ணலை. இப்போ டோஸ்ட் பண்ண சைடு வந்துட்டு ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சுட்டு நான் செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃபிங்கையும் உள்ளே வச்சுட்டு இன்னொரு பிரெட்டை வச்சு நான் மூடிட்டேன். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து தோசைக்கல்ல போட்டு சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல்லையும் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ பிரெட்டை 2 சைடும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சிக்கன் சாண்ட்விச் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். மைதா பிரெட் தான், ஆனால் உள்ளே வச்சிருக்க ஸ்டஃபிங் எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சது தானே, ஸோ ஹெல்த்தியானது தான். கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. பட் காரமே இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்